மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் இரண்டாவது ஜோதிர்லிங்கம். இந்த ஜோதிர்லிங்கம் ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீசைலம் பகுதியில் நிலை பெற்றிருக்கு. சிவபெருமான் மல்லிகார்ஜுனராகவும் அம்பாள் பிரம்மராம்பிகையாகவும் இங்கு காட்சி அளிக்கிறாங்க. இந்த புனித ஸ்தலத்தோட சிறப்பு, ஜோதிர்லிங்கமும் சக்தி பீடமும் ஒரே இடத்துல இருக்கும். இந்த ஸ்தலம் நல்ல மலை காடுகளால் சூழப்பட்ட மலைப்பகுதியில் இருக்கு. இந்த தலத்தோட புனித நதி கிருஷ்ணா நதி. பிரம்மராம்பிகை அம்பாள் இங்கு தேனி வடிவத்தில் தவம் செஞ்சதா ஒரு நம்பிக்கை. அதனால தான் அம்பாள் பிரம்மராம்பிகை என பெயர் பெற்றாங்க. பல சித்தர்கள், யோகிகள் இந்த மலைப்பகுதியில் தவம் செஞ்சதா வரலாறு சொல்லுது. நந்தியம்பெருமானோட சிறப்பு வாய்ந்த வரலாற்றையும் தாங்குது இந்த புனித ஸ்தலம். நல்ல மலை பகுதியில் வாழ்ந்த பழங்குடிங்க மலை உச்சியில் ஒரு தெய்வீக ஒளிக்கதிர் தோன்றுவதை கண்டு இயற்கை தீபம் போல வழிபட்டாங்க. அந்த ஒளி தான் ஜோதிர்லிங்கம் வடிவில் நிலை பெற்றதா மரபுகள் சொல்லுது. இந்த பகுதி பல சுவாரஸ்யமான புராண கதைகளை கொண்டது. ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் இரு மகன்களான கணேசனுக்கும் கார்த்திகேயனுக்கும் ஒரு சோதனை வச்சாங்க. உலகை முதல்ல சுற்றி வருபவனுக்கு முன்னுரிமைன்னு சொன்னாங்க. முருகப்பெருமான் தன் மயிலில் ஏறி உலகம் முழுவதும் புறப்பட்டாரு. ஆனால் விநாயகர் தன் பெற்றோரை 3 முறை வலம் வந்து நீங்களே என் உலகம்னு சொன்னாரு. அவரே வெற்றியும் பெற்றாரு. இதனால் மனமுடைந்த முருகப்பெருமான் கிரௌஞ்ச மலையை நோக்கி அமைதியை வேண்டி போனாரு. தன்னோட மகனின் வேதனையை உணர்ந்த சிவனும் பார்வதியும் அவரை சமாதானப்படுத்த கிரௌஞ்ச மலைக்கு வந்தாங்க. அவங்க தன்னோட மகனுக்காக அங்கேயே நிரந்தரமாக தங்க முடிவும் செஞ்சாங்க. அப்போ அவங்களோட உருவம் ஜோதி வடிவமாக மாறுச்சு. அந்த ஜோதி தான் மல்லிகார்ஜுனர். மல்லிகைனா பார்வதியோட மென்மை, அர்ஜுனன்னா சிவனின் வீர ஜோதி அம்சம். அதனால தான் இங்கே வழிபடும் பக்தர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மற்றும் மன நிம்மதி தோன்றும்னு ஒரு நம்பிக்கை. அம்பாள் இங்கே ஏன் பிரம்மராம்பிகையாக இருக்காங்கன்னா, அதுக்கு பின்னால் ஒரு கொடிய அசுரன் தான் காரணம். அவனோட பேர் அருணாசுரன். அருணாசுரன் ஒரு கடுமையான தவம் செஞ்சு எந்த மனிதனாலையும் எந்த விலங்காலையும் ஏன் எந்த ஆயுதத்தாலையும் அழிக்கப்படக்கூடாதுன்னு வரம் பெற்றான். அந்த வரத்தால் அவன் தேவர்கள், முனிவர்கள், மக்கள்னு எல்லாரையும் துன்பப்படுத்தினான். தேவர்கள் அம்பாளை வேண்டினாங்க, துன்பத்திலிருந்து தங்களை காக்க வேண்டும்னு. அப்போ அம்பாள் ஒரு அபூர்வ வடிவம் எடுத்தாங்க. தேனீக்கள் கூட்டமாக அந்த அவதாரம் உருமாறுச்சு. ஆயிரக்கணக்கான கருந்தேனீக்கள் ஒன்றா சேர்ந்து அந்த அசுரனை தாக்குச்சு. அம்பாள் தான் அந்த தேனீக்களின் தலைவியாக இருந்தாங்க. அந்த வடிவம் தான் பிரம்மராம்பிகை. அருணாசுரன் விழுந்தான். பின்பு தான் அம்பாள் பிரம்மராம்பிகையா ஸ்ரீசைலத்தில் அருள்பாலிக்க தொடங்கினாங்க. சிவபார்வதி தன் குடும்பத்தோட காட்சியளிக்கும் இந்த தெய்வீக மலையை காவல் காத்தவர் நந்தி. நந்தி பகவான் சிவனின் வாகனம் மட்டும் இல்லை, உயிர் பக்தர். சிவன் நந்தி கிட்ட சொன்னாரு, இந்த மலை என் குடும்பத்தின் நினைவிடம், இதை நீ காக்க வேண்டும்னு. நந்தி பகவான் தன் சக்தியை மலையோட இணைச்சாரு. அவரது உருவமே நல்ல மலை தொடராக மாறுச்சின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. ஸ்ரீசைலம் மலை ஏறுவது ஒரு மலை ஏறுற மாதிரி இருக்காது, நந்தியின் உடல் வழியே பயணம் செய்கிற மாதிரி ஒரு உணர்வை தரும். இன்றும் இரவில் கோவில் மலையோரங்களில் இரவில் கேட்கும் கர்ஜனை அது காற்றின் ஒளி இல்லை, நந்தி பெருமானோட காவல். இந்த மல்லிகார்ஜுன தலத்தோட இன்னொரு அதிசயம் பாதாள கங்கை. மலைக்கு கீழே பாயும் ஒரு புனித நீர்நிலை. இது கிருஷ்ணா நதியின் புனித பகுதி. இந்த நீர்நிலையை பக்தர்கள் பாதாள கங்கைன்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் முனிவர்கள் கடும் தாகத்தால் தவிச்ச போது சிவபெருமான் தன் திரிசூலத்தால் பூமியை தொலைச்சி கங்கையை இங்கு வரவழைச்சாராம். அதனால தான் இதற்கு பாதாள கங்கைன்னு பேர். இந்த பாதாள கங்கையில் நீராடினா பாவங்கள் கழியும்னும் பிறப்பு சுழற்சியிலேருந்து விடுபடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹரிஹரராயர், கிருஷ்ணதேவராயர் போன்ற விஜயநகர மன்னர்கள் இந்த கோயிலுக்கு பெரும் பங்களிப்பு செஞ்சாங்க. இந்த மல்லிகார்ஜுனர் ஜோதி இன்னும் அணையல. அந்த மலையில் மட்டும் இல்லை, அதை உணர்ந்தவர்களோட இதயத்திலிருந்தான். அடுத்தடுத்த பகுதியில் மீதமுள்ள ஜோதிர்லிங்கங்கள் பற்றி பார்க்கலாம். காத்துருங்க.